காலையில் எழுந்தது முதல் வேலை பாலை காய்ச்சுவோம். காய்ச்சினோடனே கெட்டு போயிடுச்சு. சரி வேறு பாத்திரத்தில் மிச்ச பாலை காய்ச்சினா அதுவும் கெட்டு போயிடுச்சு. ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். என்னோட பையன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டாப்புல. வீடியோ எண்டில் சொல்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ராகி சேமியா, மதிய லஞ்சுக்கு எங்களுக்கும் சேர்த்தே சாப்பாடு வச்சுட்டேன். ஆனால் தம்பிக்கு தேங்காய் சாதம் ரொம்ப நாளாக கேட்டாங்க. இஞ்சி பூண்டு விழுது, தேங்காவை துருவி போட்டு, வேர்க்கடலாம் போட்டு, புதினா கொத்தமல்லி போட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சுங்க. இதுக்கு சைடிஷாக பாவக்காய் 65 தான். பாவக்காவை குழம்பா வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சால் தான் சாப்பிட்றாங்க. வேறு மாற்று வழி ஏதாவது பார்க்கணுங்க இவங்களுக்கு. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்கள அனுப்பியாச்சு. மதியம் லஞ்சுக்கு சூடாக உப்பு பருப்பும் ரசமும் வச்சு அதே பாவக்காய் தான் எங்களுக்கும். சிவராத்திரி நெருங்கிடுச்சு. வேலைகளை ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு வீட்டில் ஒற்றை அடிச்சுட்டு வெளியில் கழுவி விட்டு துணி துவைக்கிற வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. கெட்டுப்போன பாலுக்கு சொல்யூஷன் என்னோடய பையன் சொன்னது இந்த பன்னீர் தாங்க. சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஈவினிங் வந்தோடனே இந்த பன்னீரில் தோசை அவங்க செஞ்சு கொடுத்து அவங்களும் குசி, நானும் குசி ஆகிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி